நேரம் பொன் போன்றது. ஹாய், ஐம் ஸ்ரீராம். போன எபிசோட்ல சொன்னேன் இல்லையா, அடுத்த எபிசோடு இன்னும் 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 சூப்பரா இருக்கும்னு. நீங்களே பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரேணுகாவும் பார்வதியும் ஒரே வகுப்பில் படிக்கும் மாணவிகள், இணைபிரியா தோழிகள். ரேணுகாவின் முகத்தில் எப்போதும் ஒரு கவலை தென்படும். அந்த கவலைக்கு காரணம் தன் தந்தையின் வாழ்க்கையில் நடந்த ஒரு விபத்து. ஆனால் இதை பற்றியெல்லாம் ரேணுகா யாரிடமும் கூறியதில்லை. தேர்வு நாள் நெருங்கிக் கொண்டிருந்ததால் ஒரு நாள் ரேணுகா தன் தோழி பார்வதியை சேர்ந்து படிப்பதற்காக தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். வீட்டில் ரேணுகாவின் அம்மா பார்வதியை இன்முகத்துடன் வரவேற்றார். சிறிது நேரம் தோழிகள் இருவரும் சேர்ந்து அமர்ந்து படித்து முடித்த பின் ரேணுகாவின் அம்மா இருவரையும் உணவருந்த வருமாறு அழைத்தார். அப்போது பார்வதி ரேணுகாவிடம், உங்க அப்பா எங்க, சாப்பிட வரலையா என்று கேட்டாள். ரேணுகாவின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்தவுடன் அவள் அம்மா உள்ளே சென்று ரேணுகாவின் அப்பாவை ஒரு வீல் சேரில் அழைத்து வந்தார். அப்பாக்கு என்னாச்சு என்று பார்வதி கேட்டதற்கு ரேணுகாவின் அப்பா தன் ஒரு காலை விபத்தில் எவ்வாறு இழந்தார் என்பதை பற்றி விவரிக்க ஆரம்பித்தார். நேரத்தை மதித்து சரியான நேரத்தில் எதையும் செய்தால் விபத்தை தவிர்க்கலாம், வாழ்வில் உயரலாம் என்பது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. வாழ்க்கையில் நம்மோடு இணைந்து வருவது நேரம். அது எதற்காகவும் யாருக்காகவும் காத்திருக்காது. அதன் வேலையை அது சரியாக செய்யும். ஆனால் அந்த நேரத்தை நாம் தான் சரியாக பயன்படுத்த வேண்டும். தவறினால் வீணாகும் ஒவ்வொரு நொடியும் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. நாம் தேர்வுக்கு லேட்டாக போனால் படிப்பு போய்விடும். விமான நிலையத்திற்கு லேட்டாக போனால் பயணம் பாதிக்கப்படும். அப்படித்தான் ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டிய நானும் நேரம் தவறி தாமதமாக சென்றதால் ட்ரெயின் புறப்பட்டு விட்டது. ட்ரெயினை பிடிப்பதற்காக ஓடிப்போய் ஏறும்போது தவறி விழுந்து என் ஒரு காலை இழந்தேன். நேரம் தவறியதால் என் வாழ்க்கையே தலைகீழாக மாறியது. நேரம் பொன் போன்றது, போனால் திரும்ப கிடைக்காது. இதை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கை வளமாகும் என்று ரேணுகாவின் தந்தை அறிவுரை கூறினார். ரேணுகாவின் தந்தை கூறிய அறிவுரைகளை கேட்ட பார்வதி தானும் நேரத்தின் அருமையை உணர்ந்து நடந்து கொள்ளப் போவதாக சொல்லி அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு நேரத்தோடு வீட்டிற்கு சென்றாள். கதை தரும் நீதி. காலத்தே பயிர் செய் என்ற பழமொழிக்கேற்ப நேரத்தின் மதிப்பை உணர்ந்திடுங்கள், வாழ்க்கையின் தரத்தை உயர்த்திடுங்கள். நேரம் பொன் போன்றது. எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக ஸ்பெஷலா ஏதாவது ஒரு தர விரும்புகிறோம். அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்காக இந்த சின்ன சின்ன செய்தி. சின்ன சின்ன செய்தியில இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது மைக்க பத்தி. என்னங்க, மைக்குன உடனே யாரோ ஒரு நபரை பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்களா? மைக்குங்கிறது மைக்ரோபோனோட ஷார்ட் ஃபார்ம். தமிழ்ல ஒலி வாங்கின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா திருமதி பார்வதி ராமநாதன் வாழ்நாள் முழுவதும் தன்னோட கடைசி காலம் வரை மைக்ரோபோனுடனேயே வாழ்ந்தார். மைக்ரோபோனை பேச்சு வழக்கல, அதாவது கொலோக்கியலா மைக்குன்னு சொல்லுவாங்க. டெலிபோன், ஹியரிங் எய்ட்ஸ், பப்ளிக் ஈவென்ட்ஸ் அதாவது பொது நிகழ்ச்சிகள், சவுண்ட் ரெக்கார்டிங், ரேடியோ மற்றும் டெலிவிஷன் பிராட்காஸ்டிங், கம்ப்யூட்டர்களில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண என்று பல விதங்கள்ல பல இடங்கள்ல மைக்கோட உபயோகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக் இருக்கு. டைனமிக், கண்டென்சர், ஆம்னி டைரக்ஷனல், அதாவது மைக்க சுற்றி எந்த டைரக்ஷன்ல வேணும்னாலும் நின்னு பேசலாம். அதுக்கப்புறம் லேபிள் மைக்குங்கிற லெவாலியர் மைக்ரோஃபோன். நாங்க இப்ப பேசுறது கூட இந்த மைக் மூலமா தான். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மைக். இந்த மைக்ல சின்ன கிளிப் இருக்கும். அதன் மூலமா ஷர்ட் காலர்லயோ புடவையிலேயோ ட்ரெஸ்ல எங்க வேணும்னாலும் பொருத்திக்கலாம். லேபிள் மைக்லயே இப்ப விதவிதமா வந்தாச்சு. அதுக்கப்புறம் கார்ட்லெஸ் மைக்ஸ், நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன். இந்த மைக் தேவையற்ற இரைச்சல் சத்தத்தை ஃபில்டர் பண்ற திறன் கொண்டது. இன்றைய அட்வான்ஸ் டெக்னாலஜில இன்னும் சொபிஸ்டிகேட்டடான அதிநவீன மைக்ரோஃபோன்ஸ் வந்தாச்சு. ஆனா முதல்ல சிம்பிளா ஒரு மைக்ரோஃபோனை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? அவர்தான் கார்பன் மைக்ரோஃபோன் என்ற சிம்பிளான பேசிக் மைக்ரோஃபோனை 1870ஸ்ல கண்டுபிடிச்ச மிஸ்டர் டேவிட் எட்வர்ட் ஹியூஸ். என்னங்க, மைக்க பத்தின தகவல்கள் பிடிச்சிருந்ததா?